அன்றைய காலத்து அம்மாக்கள் தங்கள் பிள்ளைகளை சாப்பிட வைக்க பயன்படுத்தியது இயற்கையின் பிரம்மாண்டமான கருவியான நிலவு. அதோ பார் நிலா, அதில் பாட்டி வடை சுடுகிறாள் என்று கற்பனை கதைகளை சொல்லி உணவில் ஆர்வத்தை உண்டாக்குவார்கள். அங்கே அம்மாவின் கண்ணும் குழந்தையின் கண்ணும் பார்த்து பேசும் அன்புதான் பிரதானமாக இருந்தது. குழந்தையின் உலகம் அம்மாவின் அருகாமையிலும் நிலவின் அழகிலும் மட்டுமே இருந்தது. இன்றைய காலத்து அம்மாவோ அதே அரும்பணியை முடிக்க நாடியிருப்பது அறிவியல் அதிசயமான போன் திரையை. குழந்தைகள் போனில் மூழ்கியிருக்க சத்தமில்லாமல் சோறு ஊட்டுவது இங்கே சாதாரணம். இங்கே உணவை பற்றிய கவனம் பாச பிணைப்பை விட திரையில் ஓடும் வீடியோக்களின் வேகத்தில் தொலைந்து விடுகிறது. இதனால் குழந்தை என்ன சாப்பிடுகிறோம், எப்படி சாப்பிடுகிறோம் என்று தெரியாமல் சாப்பிடுகின்றனர். இன்றைய சோறு ஊட்டும் அம்மா கையில் ஒரு போன், டிவி தொடர்கள், பிள்ளை கையிலோ மற்றொரு போன். இந்த கால பிள்ளைகளின் கையில் 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தூக்கம் போக 18 மணி நேரத்தை தட்டி தூக்கியது தொல்லைபேசி. வரும் காலங்களில் 24 மணி நேரமும் எனக்கே செலவிட வேண்டும் என்று சொன்னது ஆண்ட்ராய்டு போன். நிலா கண் கலங்கியது. என்னை காண்பித்து சோறு ஊட்டும் அந்த அம்மாக்களை இனிமேல் பார்க்க முடியுமா என்று கைபேசி சிரித்துக்கொண்டே சொன்னது, வாய்ப்பில்லை ராஜா.